இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் இனப்பெருக்க உறுப்பு, தட் இஸ் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட். இதில் பார்த்தா அப்படின்னா என்னென்ன உறுப்புகள் காணப்படுது பெண் இனப்பெருக்க உறுப்பில் பார்த்தா அப்படின்னா ஓரினை அண்டகங்கள், இதுதான் வந்து அண்டகங்கள். இங்கிலீஷில் சொன்னால் ஓவரிஸ், எ பேர் ஆஃப் ஓவரிஸு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஓரினை அண்ட நாளங்கள், இதுக்கு வந்து அண்ட நாளங்கள். ஓர் இணை அப்படின்னா ரெண்டு இருக்குது பார், இங்கே ஒன்று இந்த பக்கம், இந்த பக்கம் ஒன்று இருக்குது, ஃபெலோப்பியன் டியூபு. த நெக்ஸ்ட் திங் இஸ் யூட்ரஸ், இதுதான் வந்து கருப்பை. கருப்பைக்கு கீழே பார்த்தா அப்படின்னா கருப்பை வாய் இருக்குது இந்த இடத்துல, இதுதான் வந்து சர்விக்ஸு, கருப்பை வாய். அதுக்கப்புறம் கருப்பை வாய் கால்வாய், இதுக்கு பேர் வந்து கருப்பை வாய் கால்வாய். அதுக்கப்புறம் கீழே வர்றது தான் வந்து இதுக்கு பேர் வந்து அப்படின்னா சர்வைக்கல் கெனால். இங்கே சர்விக்ஸு, சர்வைக்கல் கெனால், இங்கே சர்வைக்கல் கெனால், இங்கே கீழே ஓப்பன் ஆகிறது வந்து வெஜைனா. வெஜைனா அப்படின்னு சொல்லி பேர், இதுக்கு பேர் வந்து வெஜைனா. பெண் கலவி கால்வாய், இதுக்கு பேர் வந்து பெண் கலவி கால்வாய். திஸ் ஆர் த பேர் ஆஃப் ஓவரிஸ்மா, அண்டகங்கள். இதில் தான் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்கு ஃபார்ம் ஆகிறது. இதில் தான் வந்து எக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது. ஃபீமேல் கேமிட்ஸ் தட் இஸ் கால்டு ஓவம் வில் பி ப்ரொடியூஸ் இன் த ஓவரிஸ். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்டோமனில், ஈச் சைடு ஆஃப் த அப்டோமன் இட் இஸ் ப்ரெசன்ட். see here located on the each side of the lower abdomen. எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஓவரி இருக்கும். about 2 to 4 சென்டிமீட்டர் லாங். எவ்வளோ லென்த்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 to 4 சென்டிமீட்டர். அண்டகங்கள் எத்தனை சென்டிமீட்டர் நீளமாக? 2 முதல் 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நீள்வட்ட அமைப்புடையது. இப்போ இதில் பார்த்தா அப்படின்னா இதோட அது வெளியில் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் மேடப் ஆஃப் கனசதுர வடிவ எபித்தீலிய செல்களால் ஆன இனச்சல் எபித்தீலியங்கள் காணப்பட்டுள்ளது, சூழப்பட்டுள்ளது. இப்போ இதுதான் ஓவரி அப்படின்னாமா இதை சரௌண்டிங் பண்ணுறது என்ன அப்படின்னா கியூபாய்டல் எபித்தீலியம். இங்கே வெளியில் இது எல்லாமே வந்து கியூபாய்டல் எபித்தீலியம். இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் எபித்தீலியம். ஜெர்மினல் எபித்தீலியம். இனச்சல் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த எபித்தீலியத்துக்கு உள்ளார இருக்க இந்த பகுதிக்கு பேர் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்டக இளைய வலை. அண்டக இளைய வலை. ஓவேரியன் ஸ்ட்ரோமா. ஓவேரியன் ஸ்ட்ரோமா. இந்த சென்டர் பகுதி இருக்குல்லம்மா, இது ஃபுல்லுமே இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓவேரியன் ஸ்ட்ரோமா. வெளியில் என்ன இருக்குது? ஜெர்மினல் எபித்தீலியம். இன்சைட் ஓவேரியன் ஸ்ட்ரோமா. ஓவேரியன் ஸ்ட்ரோமா இஸ் ப்ரெசன்ட். இந்த இனச்சல் எபித்தீலியம் அல்லது ஜெர்மினல் எபித்தீலியத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா a layer of tunica albuginea, இன்னொரு லேயர் இருக்குங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா tunica albuginea. tunica albuginea. இதே வேர்டு தான் தமிழ்லையும் tunica albuginea. tunica albuginea. இந்த ஓவேரியன் ஸ்ட்ரோமா இருக்குல்லம்மா, இந்த பகுதி இது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து புரணி பகுதி, அதாவது கார்டெக்ஸ்.
இப்போ இதிலேருந்து இந்த பகுதி எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புரணி பகுதி அல்லது கார்டெக்ஸ்னு சொல்லலாம். உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா மெடுலா பகுதி. இந்த கார்டெக்ஸ் பகுதி இப்படி கோடு கூட போட்டிருக்கேன்ல, இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானுலார் இன் ஸ்ட்ரக்சர், துகள்கள் போன்ற அமைப்பு காணப்படும். ஏன் அப்படி காணப்படுது அப்படின்னா இப்போ இதுதான் வந்து அண்டகம், ஓவரி. இது வந்து இனச்சல் எபித்தீலியம்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளார வந்து டியூனிகா ஆல்புஜினியா இருக்குது. இப்போ இந்த பகுதி இருக்குல்ல ஃபுல்லாக, இட் இஸ் பீயிங் டிவைடட் இன்டு 2 ரீஜன். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் கார்டெக்ஸ், இந்த ஃபுல் பகுதிக்கும் பேர் என்ன அப்படின்னா மெடுலா பகுதின்னு பேர். கார்டெக்ஸ்னால் புரணின்னு சொல்லலாம், இதுக்கு பேர் வந்து மெடுலா பகுதின்னு சொல்லலாம். இந்த கார்டெக்ஸ் பகுதியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டக நுண்பை செல்கள், ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். ஒவேரியன் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும், அண்டக நுண்பை செல்கள். இதுக்குள்ளார தான் அண்டம் வளரும். அதனால் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கிரானுலார் இன் நேச்சர், அதாவது துகள்களை கொண்ட அமைப்பு மாதிரி இந்த என்ன பகுதி காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இந்த வெளிப்புற புரணி பகுதி காணப்படும், கார்டெக்ஸ் பகுதி காணப்படும். மையத்தில் என்ன இருக்குன்னு சொன்னேன், மெடுலார் ரீஜன். த ரீஜன் விச் இஸ் ப்ரெசன்ட் அட் த சென்டர் அப்படின்னா இட் இஸ் த மெடுலார் ரீஜன். இந்த மெடுலார் ரீஜனில் பார்த்திங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ் நிறைய இருக்கும், இரத்த நாளங்கள். அடுத்தது பார்த்தா அப்படின்னா நிணநீர் நாளங்கள், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். இங்கிலீஷில் வந்து லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், தமிழில் வந்து நிணநீர் நாளங்கள். இன்னும் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் இருக்கும், நர்வ் ஃபைபர்ஸ், அதாவது நரம்பு இலைகள் காணப்படும். ஸோ எதெல்லாம் இதில் இருக்கும் மெடுலா பகுதியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், நர்வ் ஃபைபர்ஸ், இரத்த குழல்கள், நிணநீர் நாளங்கள், நரம்பிலைகள். இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெடுலா பகுதியில் காணப்படும். ஓவரி இஸ் பீயிங் கனெக்டட் வித் த pelvic wall as well as the uterus by a ligament called the mesovarium. This is called the mesovarium. அதாவது நம்ம மீசோவேரியம்னா இது ஒரு தசை நார் போன்ற அமைப்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டகத்தை இடுப்பு சுவர் பகுதியோடையும் கருப்பையோடையும், இப்போ இங்கே கருப்பையில் இணைஞ்சிருக்கா, ஸோ கருப்பையோடையும் இணைஞ்சிருக்கும், இடுப்பு சுவர் பகுதியோடையும் இணைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மீசோவேரியம். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு தசை நார் போன்ற அமைப்பு. இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஓவரி. அதோட ஸ்ட்ரக்சரை தான் நான் இங்கே டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கார்டெக்ஸு, மெடுலா, அதுக்கப்புறம் வந்து இதோட கவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மினல் எபித்தீலியம், அதுக்குள்ளே இருக்க டியூனிகா ஆல்புஜினியா, எல்லாமே ஃபாலிக்கல் செல்கள், இதெல்லாமே நம்ம இங்கே வந்து பார்த்தாச்சு. இதுதான் இங்கே வரைஞ்சிருக்கேன், இந்த ஆரஞ்சு கலர் ஷேப்பில் வரைஞ்சிருக்கிறது. இதுதான் வந்து ஓவரி. இது வந்து மீசோவேரியம் which is being connected with the pelvic wall as well as with the uterus. தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்தது வந்து அசசரி ஆர்கன்ஸ், ஃபீமேல் அசசரி ஆர்கன்ஸ், துணை உறுப்புகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலோப்பியன் டியூப். இப்போ அடுத்த உறுப்பாக நம்ம என்ன பார்க்கலாம், ஃபாலோப்பியன் டியூப் அல்லது ஃபாலோப்பியன் நாளங்கள், கருப்பை நாளங்கள், இல்லைன்னா அண்ட நாளங்கள், எப்படி வேணாலும் நீங்கள் இதை வந்து சொல்லலாம். ஃபாலோப்பியன் டியூப் இல்லைன்னா அண்டநாளம்னு சொல்லலாம், அல்லது ஃபாலோப்பியன் நாளம்னு சொல்லலாம், அல்லது கருப்பை நாளம்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். நான் இங்கே வந்து அண்டநாளம்னு எழுதுகிறேன். இப்போ இதோட ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா பெரிஃபெரி ஆஃப் த யூட்ரஸ்லேருந்து, அதாவது மேலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த ஃபாலோப்பியன் டியூப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முனைப்பகுதி.
இந்த ஃபிங்கர் லைக் ப்ராசஸ் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா விரல் போன்ற நீட்சிகளாக இருக்கா இல்லையா, இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ஃபிம்ப்ரியே. ஃபிம்ப்ரியே தெரியுதாம்மா? ஃபிம்ப்ரியே இந்த பகுதிக்கு நுண்ணீட்சிகள். தமிழில் என்ன சொல்லலாம்? நுண் நீட்சிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வேறு ஒரு ஃபனல் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கா, புனல் போன்ற வடிவம். இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இன்ஃபண்டிபுலம். இதுக்கு பேர் என்ன? இன்ஃபண்டிபுலம். இந்த பகுதி புனல்வடி பகுதிக்கு பேர் என்ன? இன்ஃபண்டிபுலம். அதே தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன், இன்ஃபண்டிபுலம். தமிழ்லையும் இன்ஃபண்டிபுலம் தான் இந்த ஃபனல் போன்ற அமைப்பு. இது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபனல் ஷேப்டு இன்ஃபண்டிபுலம் டு ரிசீவ் ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் த ஓவம் ஆஃப்டர் த ஓவிலேஷன். ஓவிலேஷன்னா இங்கேருந்து முட்டை, அதாவது முட்டை வெளியில் வந்து அண்டம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து செல்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து இந்த புனல் போன்ற அமைப்பும் இந்த ஃபிங்கர் லைக் ப்ராசஸும் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த முட்டை வந்து ஓவிலேஷன் கருமுட்டை வெளியில் வரும்போது அதை எடுத்துகிட்டு செல்றதுக்காக, முட்டை வந்து எடுத்துகிட்டு செல்றதுக்காக தான் இந்த பகுதி. அதாவதுமா அண்ட வெளியீட்டின் போது இங்கேருந்து அண்டம் வெளியே வருது, அந்த அண்ட வெளியீட்டின் போது விடுபடும் அண்டத்தை தன்னை நோக்கி இழுப்பதற்கு தான் இந்த அமைப்பு வந்து பயன்படுது. இதுக்கப்புறம் இந்த பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகன்று காணப்படும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்புல்லா. இங்கே ஒரு வைடர் பார்ட்டில் இந்த இன்ஃபண்டிபுலத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அகன்ற பகுதி காணப்படும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்புல்லா. ஆம்புல்லா. அதே தான் வந்து தமிழ்லையும் இந்த பகுதியை வந்து ஆம்புல்லான்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பகுதி, இந்த பகுதி கடைசியாக முடியுது இல்லைம்மா, இந்த பகுதி வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ்ன்னு பேர். இஸ்துமஸ். தெரியுதாம்மா? இந்த இஸ்துமஸ் தான் இந்த ஆம்புலாவையும் இந்த இன்ஃபண்டிபுலத்தையும் எதோட இணைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையோட இணைக்கும். அதாவது யூட்ரஸோட இது வந்து ஜாயின் பண்ணும். எது? இந்த இஸ்துமஸ். ISTHMUS இஸ்துமஸ். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாமா திஸ் இஸ் த யூட்ரஸ். அதாவது கருப்பையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம்? யூட்ரஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஊம்பு, WOMB ஊம்புன்னு சொல்லலாம், ஆர் யூட்ரஸ். தமிழில் கருப்பை. எந்த பகுதி? இதான் வந்து கருப்பை பகுதி, ஊம்புன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்வெர்டட் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அதாவது தலைகீழான பேரிக்காய் வடிவத்தில் வந்து இது வந்து காணப்படும். பார்த்தேன்னா தலைகீழான பேரிக்காய் வடிவத்தோடு காணப்படும். இதில் பார்த்தேன்னா தடித்த சுவரை கொண்டது. இது இரத்த குழாய்கள் நிறைந்து இருக்கும். இதில் வந்து நிறைய இரத்த குழாய்கள் கனெக்ட் ஆகும். பிளட் வெசல்ஸ் வந்து ஹைலி வாஸ்குலரைஸ்டாக இருக்கும் இந்த இடத்துல. எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாமா பிட்வீன் த யூரினரி பிளாடர் அண்ட் த ரெக்டம். அதாவது சிறுநீர் பைக்கும் மலக்குடலுக்கும் நடுவில் தான் என்ன காணப்படும் அப்படின்னா இந்த கருப்பை வந்து காணப்படும். புரிஞ்சிச்சாமா? எதுக்கும் நடுவில்? மலக்குடலுக்கும் சிறுநீர் பைக்கும் நடுவில் காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருப்பையவே வந்து எப்படியெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா த ரவுண்டர் ரீஜன், அதாவது இந்த மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூட்ரஸ் இஸ் த பாடி. இந்த ஃபுல் பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த
யூட்ரஸ். இந்த சென்டரில் இருக்குல்ல இந்த பகுதி, இதுக்கு பேர் வந்து பாடி அல்லது உடல் பகுதி. இந்த உடல் பகுதிக்கு மேலே இருக்க பகுதி ஒரு ரவுண்டட் ரீஜன் சுப்பீரியர் டு இட். இந்த இதுக்கு மேலே சுப்பீரியராக இந்த இடத்துல ரவுண்ட் ரீஜன் இருக்கா இல்லையா, இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபண்டஸ். ஃபண்டஸ், FUNDUS, ஃபண்டஸ். உடல் பகுதியோட மேற்புற கோள வடிவ பகுதிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃபண்டஸ்னு பேருமா. The region superior to the body of the uterus, this region is called the fundus. இந்த யூட்ரஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, the uterus opens into the vagina through a narrow cervix. இதான் வந்து cervix. இது பேர் வந்து cervix. இந்த ஃபண்டஸ் பகுதி சொன்னேன் இல்லையா, அதுக்கு தமிழில் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவி முகடு. இந்த ஃபண்டஸ் பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா குவி முகடு. அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு குறுகிய கருப்பை வாயின் மூலமாக, இதான் வந்து கருப்பை வாய், இந்த கருப்பை வாயின் வழியாக கலவி கால்வாயினால் திறக்கிறது. இதான் வந்து கலவி கால்வாய் அல்லது வஜைனா அப்படின்னு சொல்லலாம். வஜைனா அல்லது கலவி கால்வாய். இந்த கேவிட்டி இருக்குல்லம்மா, இந்த கேவிட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா த கேவிட்டி ஆஃப் த சர்விக்ஸ் கால்ட் சர்வைக்கல் கெனால். இந்த கெனாலுக்கு பேர் என்ன அப்படின்னா சர்வைக்கல் கெனால். இதான் வந்து கருப்பை வாய் கால்வாய். இதுக்கு இங்கே இருக்கிறது சர்விக்ஸ்னு இங்கிலீஷில் பேர், அதே பேர் வந்து தமிழில் வந்து கருப்பை வாய். இந்த கருப்பை வாய் எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் கால்வாயில் ஓப்பன் ஆகும். இந்த கருப்பை வாய் கால்வாய் தான் எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவி கால்வாயில் ஓப்பன் ஆகும். சர்விக்ஸ், cervical canal which opens into the vagina. This is the vaginal canal. புரிஞ்சாமா? Now we are going to see the wall of the uterus. யூட்ரஸோட சுவர் பகுதியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கருப்பையோட சுவர் பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். The outermost thin membranous layer, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெரிமெட்ரியம். வெளியில் இருக்க அடுக்குக்கு பேர் என்ன? பெரிமெட்ரியம். பெரிமெட்ரியம் அதே தான் தமிழ்லையும் பெரிமெட்ரியம். செகண்ட் லேயர் பார்த்திங்க அப்படின்னா த மிடில் திக் மஸ்குலார் லேயர், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மயோமெட்ரியம். மையத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயோமெட்ரியம். மயோமெட்ரியம் மயோமெட்ரியம்னு பேர். மையத்தில் இருக்குது மயோமெட்ரியம். சேம் இன் இங்கிலீஷ் ஆல்சோ மயோமெட்ரியம். உள்ளே இருக்க லேயருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் கிளாண்டுலார் லேயர் எண்டோமெட்ரியம். இங்கே இருக்குது இல்லைம்மா உள்பகுதி, இங்கே இருக்கிற பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம். உள்பகுதிக்கு பேர் என்ன? எண்டோமெட்ரியம். தமிழ்லையும் அதே பேர் தான் எண்டோமெட்ரியம். இது வந்து ஒரு உட்புற சுரப்பு அடுக்கு. கிளாண்டுலார்னாவே இட் செக்ரீட் சம்திங்னு அர்த்தம். அதாவது சுரப்பு அடுக்குன்னு அதுக்காக தான் பேர். இது வந்து சுரக்கக்கூடியது, அதனால் வந்து சுரப்பு அடுக்கு எண்டோமெட்ரியம். இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா இட் அண்டர்கோஸ் சைக்ளிக் சேஞ்சஸ் டியூரிங் த மென்சுரல் சைக்கிள். இதுதான் வந்து சைக்ளிக் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இது புரியுதாம்மா? மாதவிடாய் சுழற்சியின் போது எண்டோமெட்ரியம் பல சுழற்சி மாற்றங்களுக்கு உட்படுகிறது. ஸோ வெளியில் இருக்கிறது வந்து பெரிமெட்ரியம், நடுவில் இருக்க அடுக்குக்கு பேர் வந்து மயோமெட்ரியம், உள்ளே இருக்கிற அடுக்குக்கு பேர் வந்து எண்டோமெட்ரியம்.
அவுட்டர் பெரிமேட்ரியம், மிடில் மயோமேட்ரியம், இன்னர் எண்டோமேட்ரியம். இந்த வெஜைனா ரீஜனில் பார்த்தீங்கன்னா கிளாண்ட்ஸ் இருக்கும். என்ன கிளாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரப்பிகள். பார்த்தோலின்ஸ் கிளாண்ட், பார்த்தோலின்ஸ் கிளாண்ட், BARTHOLIN, பார்த்தோலின்ஸ் கிளாண்ட்ஸ். இன்னொரு பேர் இருக்குது இங்கிலீஷில் இதுக்கு. தட் இஸ் கால்ட் த கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளாண்ட். கிரேட்டர் வெஸ்டிபுலார் இது எதுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மியூக்கஸை செக்ரீட் பண்ணுது ஃபார் த லூப்ரிகேஷன் ஆஃப் த வெஜைனா. அந்த இதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ரிப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் அங்கே சொன்னேன்ல பல்போ யூரித்ரல் கிளாண்டு சொன்னேன், அந்த ஸ்ட்ரக்சரோட எதை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பார்த்தோலின் கிளாண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இது வந்து 1 மார்க் கொஷினில் கேட்கலாம் உங்களுக்கு. திஸ் பார்த்தோலின் கிளாண்ட் இஸ் ஹோமலாகஸ் டு த டு விச் கிளாண்ட் ஆஃப் த மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா பல்போ யூரித்ரல் கிளாண்டுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் கிளாண்ட் இருக்குது. தட் இஸ் கால் த ஸ்கீன் கிளாண்ட்ஸ். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் ஆன் த ஆன்டீரியர் வால் ஆஃப் த வெஜைனா. இந்த வெஜைனாவில் ஆன்டீரியர் வால் மேல்புற பகுதியில் வந்து காணப்படுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல்புற பகுதியிலையும் காணப்படுது, யூரித்ராவோட கீழ்ப்பகுதியிலையும் காணப்படுது. யூரித்ராவோட கீழ்ப்பகுதியிலையுமே இது காணப்படுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீன்ஸ் சுரப்பின்னு பேர். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயவுத்தன்மை உள்ள திரவத்தை வந்து இது வந்து சுரக்குது. உயவுத்தன்மை அப்படின்னா லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட். இதை வந்து இந்த கிளாண்டை, அதாவது இந்த ஸ்கீன்ஸ் கிளாண்டை, ஸ்பெல்லிங் இங்கே எழுதுகிறேன், SKENES, ஸ்கீன்ஸ் கிளாண்டை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க, ஸ்கீன் சுரப்பி வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க உறுப்பில் இருக்க ப்ராஸ்டேட் சுரப்பியோட கம்பேர் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் பீயிங் கம்பேர்ட் வித் த prostate gland of the males. Bartholin glands is compared with the which gland? To the bulbourethral gland. But the skin glands are being compared with the prostate gland of the males. இப்போ இந்த வெஜைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா it is being partially closed by a thin ring of tissue called hymen. This also can be asked for 1 mark question. ஹைமன் இது என்னன்னு சொல்லாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னித்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் பேர் என்ன அப்படின்னா ஹைமன். ஹைமன் தமிழில் வந்து கன்னித்திரை. ஹைமன்னு சொல்லலாம், கன்னித்திரைன்னு சொல்லலாம். ஏதாவது ரொம்ப ஹார்ட் எக்ஸசைஸு இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணும்போது ஏதாவது ஜோல்ட் ஆகும்போது பார்த்தோம்னா சம்டைம்ஸ் இட் கேன் பி டான், அது வந்து டேமேஜ் ஆகிடலாம். அதனாலமா இந்த ஹைமனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா பெண்ணின் கன்னித்தன்மையை வந்து எடுத்துக்காட்டுவதாக அமையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது வெர்ஜினிட்டியோடு இருக்காங்களா கன்னித்தன்மையோடு இருக்காங்களா அப்படின்றத இதை வைத்து நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இதாம ஹோல் ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்டை பற்றி இப்போ நடத்தியிருக்கிறேன், பெண் இனப்பெருக்க உறுப்பை பற்றி நடத்தியிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு.